ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. திருப்பதிக்கு எப்படி லட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றதோ அதுபோல தான் பழனி பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்றது. முந்தைய காலத்தில் 5 வகையான பொருட்களை கொண்டு அமிர்தத்துக்கு இணையாக இதை தயாரிச்சாங்களாம். அதனால தான் பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறது சேர்ந்து பஞ்சாமிர்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. வாழைப்பழம், கற்கண்டு, சர்க்கரை, நெய், பேரிச்சம்பழம் இந்த மாதிரி ஒரு 5 வகையான பொருளை கொண்டு இந்த பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறத தயாரிக்கிறாங்க. பழனி முருகனினுடைய 6 கால பூஜையின் போதும் இந்த பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணுறாங்க. சாயரக்ஷ பூஜை அப்போ 1000 பக்தர்களுக்கு பஞ்சாமிர்தம் பிரசாதமாக கொடுக்குறாங்க. பழத்துக்காக கோச்சிக்கிட்டு முருகன் வந்த தலம் அப்படிங்கிறதுனால பழனியை தவிர முருகனினுடைய அறுபடை வீடுகளில் வேற எங்கேயுமே பஞ்சாமிர்தம் பிரசாதமாக ஒரு சிறப்பான விஷயமாக இல்லை. அந்த அளவுக்கு பழனி பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறது பக்தர்களை ரொம்ப ரொம்ப ஒரு கவர்ந்த ஒன்று. அதுபோல் திருப்புல்லானி கோவிலில் தரப்படக்கூடிய பாயாசம், இந்த பாயாசத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, குழந்தை வரம் வேண்டி வரக்கூடிய தம்பதிகளுக்கு மூலவர்கள் ஆதி ஜெகநாத பெருமாள், பத்மாசனி தாயார், தர்பசயனராமர் இவங்களுடைய சன்னதிகளில் சிறப்பு தீபாராதனைகளுக்கு அப்புறமாக சந்தான கோபாலகிருஷ்ணனுக்கு குங்குமத்தால் 108 அர்ச்சனையெல்லாம் பண்ணுறாங்க. கோவிலில் இருக்கக்கூடிய மடப்பள்ளி பிரகாரத்தில் வரிசையாக கிழக்கு நோக்கி அவங்கள அமர வச்சு அந்த தம்பதிகளுக்கு இந்த பாயாசத்தை கொடுக்குறாங்க. திருக்கண்ணமுதம்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாயாசம் அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷம். குறிப்பாக குழந்தை வரம் வேண்டவங்க இந்த கோவிலுக்கு போய் இந்த பாயாசத்தை குடித்தால் நிச்சயமாக அந்த வரம் கூடிய விரைவில் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. எல்லா கோவில்கள்லையும் பிரசாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது விபூதி குங்குமம் தருவாங்க. அதை தாண்டி சித்திரானங்கள் தருவாங்க. பாயசம், தோசை, இட்லி, இப்படி வகை வகையான பிரசாதங்கள்லாம் தருவாங்க. ஐயப்பன் கோவிலில் பார்த்தா அரவண பாயாசம், அப்பம் தருவாங்க. திருப்பதியில் லட்டு தராங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு பிரசாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற கோவிலில் தரக்கூடிய பிரசாதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுன்னு சொல்லலாம். சாந்துருண்டை, மண் சாந்து உருண்டையை பிரசாதமாக தராங்க. எங்கே அப்படின்னா, ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் திருவாடானைன்னு ஒரு தலம் இருக்குது, ஒரு இடம் இருக்குது. அங்கே ஆதிரத்னேஸ்வரர் கோவில் இருக்குது. இந்த கோவிலில் தான் இந்த அற்புதமான மண் சாந்து உருண்டை பிரசாதம்ங்கிறது தரப்படுது பக்தர்களுக்கு. எதுக்காக சாந்து உருண்டையே இவங்க பிரசாதமாக தராங்க அப்படின்னா, கடன் தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த திருவாடானைக்கு வந்து ஆதிரத்னேஸ்வரரை வழிபாடு செஞ்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய வில்வ மரத்துக்கு கீழே இருக்கிற மண் சார்ந்த உருண்டையாக உருட்டி தர்றாங்க பிரசாதமாக. அதை சிறிதளவு வாயில் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கடன் தொல்லை தீருங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்படி ஒரு வித்தியாசமான பிரசாதத்தை கொடுக்குறாங்க ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாடானை ஆதிரத்னேஸ்வரர் கோவிலில். ஸ்ரீமுஷ்ணம் அருள்மிகு ஸ்ரீ பூவராக சுவாமி கோவிலில் சிறப்பு முஸ்தாச்சூரணம்ங்கிற கோரக்கிழங்கு பிரசாதம் கொடுக்குறாங்க. ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் பன்றி அவதாரம் எடுத்தார். இதன் காரணமாக அவருடைய அவதாரத்துக்கு கோரக்கிழங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான உணவாயிடுச்சு. அதனால் அந்த கோரக்கிழங்கு ரொம்ப பிடித்தமான உணவுங்கிறதுனால கோரக்கிழங்கு பிரசாதம் கொடுக்குறாங்க. அதை அப்படியே கோரக்கிழங்காக கொடுக்காம அதை சூரணமாக தயாரித்து இந்த பிரசாதத்தை கொடுக்குறாங்க. தினமும் காலையில் 10 மணிக்கு திருமஞ்சனமெல்லாம் ஆனதுக்கப்புறமாக கோரக்கிழங்கு லட்டு மாதிரி பண்ணி முஸ்தாச்சூரணம்ங்கிற பேரில் அதை பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டால் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று, நம்ம நோய் தீருங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த மாதிரி பிரசாதங்கள், வித்தியாசமான பிரசாதங்கள்லாம் கொடுக்கப்படுறது உண்டு. அதுக்கு ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்குது. அப்படிதான் குவாலியரில் பார்த்தீங்கன்னாக்கா இசை மேதை தான்சேனினுடைய சமாதிக்கு பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருக்குது. இந்த புளிய மரம் அவரே நட்டு வளர்த்த மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதனுடைய இலையை, அதனுடைய பூவைத்தான் தான்சேனினுடைய பிரசாதமாக குறிப்பாக இசை அன்பர்கள் பக்தியோடு வாங்கி அதை சுவைக்கிறாங்க. அது சாப்பிடும்பொழுது தான்சேனினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்களுடைய சாரீரம் ரொம்ப இனிமையாக இருக்கும். அவங்களால ரொம்ப அழகாக பாட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.